இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போறோம். குர்குரே போல ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரை தான் இப்போ பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போறோம். இது வந்து 1/4 கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஃப்ரைக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் போடுறேன் எல்லாமே. கார்ன்ஃப்ளவர் இதில் 1/2 ஸ்பூன், அரிசி மாவும் அதே போல் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1/2 ஸ்பூன், 3 மாவுமே 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கலராக இருக்கும், அதுக்காக. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிடலாம். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக. அவ்வளோதான். மசால் வந்து நம்ம போட்ட மாவெல்லாம் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இதுக்கு மேலே அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அவ்வளவுதான். அதிகம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனியாக வர்ற அளவுக்கு விரட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, உடனே பொரிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே இதை எடுத்து இப்படி உதுத்து விடணும். ஒன்றா போடுற மாதிரி தனித்தனியாக போடுங்க, அப்போ தான் தனித்தனியாக இருக்கு, இல்லைன்னா எல்லாமே மொத்தமாக ஒட்டிக்கும். 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு. வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இது போல் நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நல்லா பொரிய வச்சு அப்புறமா தான் எடுக்கணும். உடனேலாம் எடுத்துடக்கூடாது சட்டுன்னு. நல்லா எண்ணெயில் வேகிறதுலேயே அந்த வெண்டைக்காயோட வலுவலுப்பு எதுவுமே இல்லாமல் நல்லா வெந்துடும். சூப்பராக இப்போ மொறுமொறுன்னு ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே போல் மற்றதையும் போட்டு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை வறுத்து அது மேலே தூக்கிட்டோம்னா மனமும் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் இது போல் வெண்டைக்காய் மொறுமொறுன்னு வறுத்து கொடுங்க, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.